ஹே காய்ஸ், இது ஒரு குட்டி மினி vlog தான். இன்றைக்கி வீடியோக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மோமோஸ் தான் செய்ய போகிறோம். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே வந்திருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்ட்டு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு கோஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 கேரட் அதையுமே சாப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவைன்னா உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்பை ஆட் பண்ணியிருக்கேன். உப்பை ஆட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனையும் போயிட்டதுக்கப்புறமா தான் நம்ம கோஸும் கேரட்டும் சேர்க்கணும். இப்போ கோஸும் கேரட்டையும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டஃபிங் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்தாலும் பரவாயில்ல, சேர்க்கலனாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் வெங்காயத்தில் சேர்த்துருக்கறனால இதில் நான் சேர்க்கலை. அப்படி நான் சேர்த்தேன்னா அதிகமாகிடும் அப்படின்றதுனால தான் நான் சேர்க்கலை. சரி, லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் உப்பு இருக்கா இல்லையா அப்படின்றதையும். அதனால் நான் விட்டுட்டேன். கேஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஏன்னா அடி பிடிச்சிடுச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க. அது நல்லா கொஞ்சம் எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, வெங்காயம் அதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்தனால காரம் அதிகமாகிடும். ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக நீங்கள் ஸ்டஃபிங் அதிகமாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மசாலா 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க, இல்லை 2.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. நான் கரம் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ணலை. மசாலா சேர்த்துட்டு அதை நல்லாவே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கணும். மசாலா கூட அந்த கோஸு, கேரட்டு, நம்ம போட்டிருக்கிற அந்த வெங்காயம் அது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மாவு தேய்ச்சி அதில் ஸ்டஃபிங் வைக்கிற வேலை மட்டும்தான். நான் ஆல்ரெடி மாவு தேய்ச்சி ஊற வச்சுட்டேன். அதில் ஆறின ஸ்டஃபிங் இப்போது அந்த சூட்டோடு எடுத்து அதிலே வச்சிடாதீங்க ஸ்டஃபிங் மாவில். அதனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவில் ஸ்டஃபிங் வைங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த ஸ்டஃபிங் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த நாட் போடுறதுக்கு எனக்கு வரவே இல்லை. அப்புறமா தான் கொஞ்சம் எப்படியோ பண்ணி போட்டுட்டேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. இதோட சட்னி எப்படி அப்படின்னா 3 தக்காளி, 10 பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதெல்லாம் தண்ணியில் கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதங்கினாலே போதும். வதங்கின தக்காளியும் காஞ்ச மிளகாயும் மிக்சியில் போட்டு 10 பூண்டை சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதில் கொஞ்சோண்டு லெமன், சால்ட்டு, கொஞ்சோண்டு தேவைப்பட்டுச்சுன்னா சுகர் சேர்த்துக்கோங்க. நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன். இப்போ இட்லி குண்டான் ஆல்ரெடி நான் எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டேன். எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டு அந்த ஸ்டஃபிங்கும் எடுத்து நான் உள்ளே வைக்கிறேன் பாருங்கள். ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது ஒழுங்காக வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. சட்னி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராகவே இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.